visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட், அதாவது வலைதளம். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நான் சென்னைக்கு அருகே உள்ள தேவதானம் அங்க இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவில் பொன்னேரி மற்றும் மீஞ்சூருக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கு. ஊரோட பேரு தேவதானம். இந்த கோவிலோட முழு பேரு ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோயில். இந்த கோயிலை வட ஸ்ரீரங்கம் அப்படின்னு அழைப்பா. இந்த ரங்கநாதர் கோயில் 3 அடுக்கு கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் கொண்ட கோயில் ஆகும். கோவிலுக்கு வெளிப்பக்கமா இருக்கிற விருட்சத்துக்கு கீழே தும்பிக்கை ஆழ்வார் கிழக்கு நோக்கி இருக்கார். கோவிலுக்கு போகும் பக்தர்கள் ஒரு 5-6 படி மேலே ஏறி போனோம். ராஜகோபுரத்தை கடந்து போனா மேற்கு நோக்கி, அதாவது மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி காளிங்க நரதர கிருஷ்ணர் விநாயகர் விக்கிரகம் வச்சிருக்கு. அதுக்கடுத்த ஒரு நைவேத்திய பீடம், துவஜஸ்தம்பம், ஒரு கருடாழ்வார் சன்னதி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கார். மூலஸ்தானத்தோட கோபுரத்திலையும் ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்துல ஆதிசேஷனோட காணப்படுறார். மூலஸ்தானத்தோட வாசல்ல 2 துவாரபாலகர்கள் கிழக்கு நோக்கி இருக்கா. அதே மாதிரி இங்க மூலஸ்தானத்துல ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளா காணப்படுறார் ஆதிசேஷனோட. மூலஸ்தானத்துல பெருமாளோட கால் மாட்டுல ஸ்ரீதேவியும் பூதேவியும் காணப்படுறார். பெருமாளோட நாபி கமலத்திலிருந்து வர மாதிரி பிரம்மாவும் இருக்கார். பெருமாளோட கால் மாட்டுல தும்புரு மகரிஷி, பக்த ஆஞ்சநேயர் விக்கிரகங்கள் இருக்கு. மூலஸ்தானத்திலேயே உற்சவமூர்த்தி விக்கிரகங்களும் வச்சிருக்கா. உற்சவமூர்த்தி விக்கிரகம் பக்கத்துல கிழக்கு நோக்கிய போக ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு. இந்த கோயிலோட மூலவர் சுமார் 18 அடி நீளமும் 5 அடி உயரமும் கொண்டவர். பார்க்கறதுக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் மாதிரியே இருக்கிறதுனால தான் இவரை வட ஸ்ரீரங்கம் அப்படின்னு இந்த கோயிலை அழைக்கிறார். மூலஸ்தானம் பக்கத்துல இருக்கிற மகாமண்டபத்துல கிழக்கு நோக்கிய மணவாள மாமுனிகள், விஸ்வக்சேனர், நம்மாழ்வாரோட விக்கிரகங்கள் வச்சிருக்கா. இவாளுக்கு பக்கத்திலேயே பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், குலசேகர ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் மற்றும் ராமானுஜரோட தெற்கு நோக்கிய விக்கிரகங்கள் வச்சிருக்கா. ஆழ்வார் விக்கிரகங்கள் பக்கத்திலேயே தேசிகர் மற்றும் ஸ்ரீ வேணுகோபாலோட மேற்கு நோக்கிய விக்கிரகங்கள் இருக்கு. அதே மாதிரி கோவிலோட மூலஸ்தானத்துக்கு வெளியில வலது துவாரபாலகர் பக்கத்துல ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு. இந்த விக்கிரகம் இந்த கோவிலோட குளக்கரையில கரைச்சதான் நம்பப்படுறது. கோவிலோட வெளிப்பிரகாரத்துல வசந்த மண்டபம் இருக்கு. வசந்த மண்டபம் பக்கத்திலேயே தாயாரோட சன்னதி. தாயாரோட பேரு ஸ்ரீ ரங்கநாயகி தாயார். ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் தன்னோட சன்னதியில அமர்ந்த கோலத்துல கிழக்கு நோக்கி காணப்படுறா. தாயார் சன்னதி பக்கத்திலே மற்றும் ஒரு கிழக்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் இருக்க. சக்கரத்தாழ்வாருக்கு பின்பக்கத்துல மேற்கு நோக்கி யோக நரசிம்மரும் காணப்படுறார். கோவிலோட பின்பக்கத்துல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதியில நாகதேவதைகள் விக்கிரகம் இருக்கு. அதுக்கு பக்கத்திலே ஆண்டாள் சன்னதி இருக்கு. ஆண்டாள் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கு. ஆண்டாள் தன்னோட கிழக்கு நோக்கிய சன்னதியில நின்ற கோலத்துல காணப்படுறா. ஆண்டாள் சன்னதி பக்கத்திலேயே செவுத்துல பதிச்ச மாதிரி பெருமாள் பாதத்தை வச்சிருக்கா. இந்த கோயில்ல ஆஞ்சநேயருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. ஆஞ்சநேயர் சன்னதி மேற்கு நோக்கி இருக்கு. மேற்கு நோக்கி தன்னோட சன்னதியில ஆஞ்சநேயர் நின்ற கோலத்துல காணப்படுறார். இங்க ஆஞ்சநேயரோட பேரு பக்த ஆஞ்சநேய சுவாமி. கோவிலுக்குள்ளேயே கோவிலுக்கான மடப்பள்ளி இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த மாவட்டத்தை சேர்ந்த பல வைணவர்களுக்கு இது குலதெய்வ கோயிலா கருதப்படுறது. இந்த தேவதான ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில் 1000 வருஷத்துக்கும் பழமையான கோவில். இது ஒரு சுக்ரன் ஸ்தலமா கருதப்படுது. சமீப நாட்களாக இந்த ரங்கநாதர் கோயிலுக்கு வரும் பலரும் பக்கத்திலேயே 1 கிலோமீட்டருக்கும் கம்மியா இருக்கிற வெள்ளக்குளம் அப்படின்னு ஒரு இடம், அங்க இருக்கிற ஸ்ரீ விஜயராகவ வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வரத வழக்கமா வச்சுட்டு இருக்கா. இந்த கோயிலை பத்திய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.